ஆண்டாள் திருவிடைகளே சரணம். இன்று திருப்பாவை 8வது பாடலை பற்றி சிந்திப்போம். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்றாராய்ந்து அருளேலோரும் பாவாய். கிழக்கு விழுத்து விட்டது, கீழ்வானம் வெளுத்து விட்டது, கீழ்வானம் வெல் என்று எருமை சிறுவீடு, எருமைகளெல்லாம் சிறுவீடு. சிறுவீடு என்றால் வேறு ஒன்றுமில்லை, இந்த சிற்றுண்டி என்று நாம் சொல்கின்றோமே காலை நேரங்களிலே, அதைத்தான் அந்த சிறு வீடு மேய்வான். அதை சென்று அந்த புல்லை மேய்ந்து வருவதற்காக பனிப்பொழுதிலே, அதிகாலை பொழுதிலே அந்த எருமைகளெல்லாம் சிறுவீடு செல்கின்றன. மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், அதை தொடர்ந்து மற்ற பிள்ளைகள், மற்ற கன்றுகள் எல்லாம் போகின்றது. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான். நாங்கள் எல்லாம் இன்னும் போகாமல் இருக்கின்றோம், உனக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம், உன்னை அழைக்கின்றோம். இங்கே கூவுகிறோம் என்றால் அழைக்கிறோம் என்று பொருள். கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய். நீ எப்பொழுதுமே இப்படி தூங்கி கொண்டிருக்க மாட்டாயே, சோம்பலோடு இருக்க மாட்டாயே, கோதுகலமுடைய பாவாய் ஆயிற்று. இது என்ன கோதுகலம்? இப்பொழுது தமிழை நாம் குதூகலம் என்கின்றோமே, அதுதான் அந்த கோதுகலம். கோதுகலமுடைய பாவாய், இப்பொழுதும் சிரித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த குதூகலம் மிக்க பெண்ணே, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு. இல்லையா? கோதுகலமுடைய பாவாய். அடுத்தது என்ன வரும்? தேவாதி தேவனை சென்று நாம் சேவிப்போம். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். இந்த விலங்கினுடைய வாயை பிளந்தான், புள்ளின் வாய்க்கின்றான், மற்ற விலங்கினுடைய தன்னை கொல்ல வந்த மற்றவற்றை நாம் அந்த வாய் பிளந்தானை மல்லரை, இந்த தன்னை எதிர்த்து வந்த மல்லரைகளை எல்லாம் அடித்து விரட்டினான். மல்லரை மாட்டிய, அந்த மல்லரை மாட்டிய என்றால் இதற்கு தோல்வழி மிக்க மணிபன் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் என்றெல்லாம் வரும். ஆக அந்த மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவன் நாம் வருகிறோம் என்று தெரிந்தவுடனே ஆ வா என்று இனிமையாக வரவேற்று நம்ம எல்லாம் மகிழ்விப்பான். ஆ வா என்று ஆராய்ந்து மகிழ்ந்தேலோ என்பாவா என்றால் அவனும் மகிழ்வான், நம்மையும் மகிழ்விப்பான். நாம் சென்று விட்டால் நம்மை பார்த்து அவனும் மகிழ்வான், நம்மையும் மகிழ்விப்பான் என்று இதற்கு பொருள். இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. கீழ்வானம் வெளுத்து விட்டது, எருமைகள் தங்களுடைய புல் மேய்வதற்காக சென்று விட்டன. போகின்றவர்களெல்லாம் போய்கொண்டு தான் இருக்கின்றார்கள், மற்றும் நீ மட்டும் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், நீயும் வா. அந்த தேவாய் தேவனை சென்று நாம் சேவிப்போம். மாவாய் பிளந்தான், அந்த மாவாய் என்றால் அந்த பறவைகளுடைய வாயை பிளந்து அவற்றை கொன்றவன். மாவாய் பிளந்தானை மல்லரை, மற்ற மல்லர்களையெல்லாம் வெற்றி பெற்ற அந்த மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவிப்போம் என்று ஆண்டாள் இந்த பாடலிலே நமக்கு மிகச்சிறப்பாக சொல்கின்றார். ஏனென்றால் இது விடிந்தும் விடியாத காலை பொழுதாக இருக்கின்றது. அதனால் கீழ்வானம் வெள்ளென்று இருக்கின்றது. ஆனால் இவள் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். அவள் சொல்கின்றாள், நான் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள்தான் இரவிலே வந்து என்னை எழுப்புகிறீர்கள், இன்னும் விடியவே இல்லை. உங்கள் கண்களுக்கு இது விடிந்தது போல் தெரிகின்றது, கீழ்வானம் வெளுத்து விட்டது போல் தெரிகின்றது. ஏனென்றால் உங்களுடைய முகமொழி அந்த வானத்திலே பட்டதனால் அதை பார்த்து நீங்கள் கீழ்வானம் வெளுத்து விட்டது என்று நினைக்கிறீர்களே தவிர இன்னும் பொழுது விடியவில்லை, இன்னும் நேரம் இருக்கின்றது.
என்று அவள் அறிவுறுத்தி அந்த சோம்பலின் காரணமாக நாம் எழுந்திருப்பதற்கு யோசனை செய்வதற்கு பல காரணங்களை வைத்திருப்போம். அதே போல தான் சொல்கின்றார். கீழ்வானம் வெள்ளென்று எறும்பி சிறுவீடு என்றாலும் கூட மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகள் என்றால் கூட நீ போ, எல்லோரும் போங்க, அதுக்கப்புறம் நான் வரேன். இது மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவிலும் இதே போலத்தான். தோழிகளை எல்லாம் அழைப்பதற்காக தோழி போகும்போது எப்பொழுது பார்த்தாலும் பாசம் எல்லாம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நான் பேசும்போதெல்லாம். ஆனால் இப்போது இந்த நேசமும் வைத்தாயோ எதற்கு? பாசம் பரஞ்சோதிக்கென்ற நீ ராப்பகல் பேசும்போதெல்லாம் பேசுவாய், எப்போது இந்த போதார் அமளிக்கே நேசம் வைத்தாய் என்பார். இந்த இந்த கட்டில் அந்த மஞ்சத்திற்கு நீ மயங்கி விட்டாய், அந்த உறக்கத்திற்கு மயங்கி விட்டாய். மித்தென்ற அந்த பஞ்ச சயனத்தின் மீது படுத்து நீ உன்னுடைய அந்த சோம்பலிலே மயங்கி இருக்கின்றாய். தூக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். எழுந்திருக்கவே மனம் வராது சில பேருக்கு. பொழுது 7 மணி 8 மணி ஆனாலும் கூட அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் எழுப்புதான் வேலை. இங்கே நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்மீகத்திலும் பக்தியிலும் நல்ல ஒழுக்கங்களிலும் பண்புகளிலும் நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்மையெல்லாம் எழுப்புவது தான் இந்த மார்கழி மாதத்தினுடைய நோன்பின் சிறப்பு. அதைத்தான் இன்றைக்கு பல ஆலயங்களில் விடிகாலை பொழுதிலேயே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டாளின் திருப்பாவையும் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவையும் ஓதி நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்று கூறி நாளை அடுத்த பாடலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.